இன்றைக்கி நிஷா வந்து மட்டன் குழம்பா கிரேவி அது வதக்கணும். அதுக்கு இடையில் கார்டன் டூர் போடுங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஏற்கனவே நிறையா வீடியோ கார்டன் டூர் போட்டிருக்கு. இருந்தாலும் நம்ம செடியெல்லாம் எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்குன்னு பார்ப்போம். நிஷா வந்து அது வதக்கிற வரைக்கும். இது நெல்லிக்காய் செடி நல்லா வளர்ந்துருச்சு. வெறும் 30 ரூபாய்க்கு வாங்கி வச்சது இப்போ 100 ரூபாய்க்கு உள்ள ஒருத்துக்கு வந்துருச்சு. மட்டன் வேக வச்சது நீங்கள் வேக வச்சாச்சு. இன்னடி இவ்வளோண்டு தான் இருக்குது. ஆளுக்கு ஒரு பீஸு கூட வளர்க்குள்ள இருக்குது. அப்படியே ராவான சூப்புங்க. மட்டனு, உப்பு, மஞ்சத்தூள், அவ்வளோதான். மிளகுத்தூள் அவ்வளோதான். ஜீரகத்தூள் டேஸ்ட் பார்ப்போமா? எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நிஷா வந்து மட்டன் குழம்பா கிரேவி நிறையா வைக்க சொன்னிச்சாத்த. ஏன்னா நைட்டுக்கும் இட்லிக்கெல்லாம் வச்சுக்கலாம். மட்டன் குழம்பு இட்லி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும்ல, அதுக்காக. ஓகே, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க. அப்படியே வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு நிஷா எப்படி மட்டன் குழம்பு வைக்கிறான்னு பார்ப்போம் வாங்க. ரெடி பண்ணுங்க. இப்போ 2-3 நாளாக நாங்கள் இதுக்கு போயிருந்தோம், சிவகங்கைக்கு. போயில இந்த இது பறிச்சிக்கிட்டு வந்தேன். என்னது பா கொதிக்குது? ஆரஸ்பதி இல்லை, இது பேர் என்னமோ ஒரு பேர். ஆரஸ்பதிங்கிறது வந்து இந்த இலையை வச்சு தைலம் தயாரித்தாங்க. அந்த கம்பெனி பேர் தான் ஆரஸ்பதி. சரி, ஆரஸ்பதி தைலம் அப்படிம்பாங்க. ஆனால் இந்த இலையோட அந்த மரத்தோட பேர் வேறு ஒரு பேர். இங்கிலீஷில் யூக்கலிப்டஸோ என்னமோ வரும்னு நினைக்கிறேன். தமிழில் வேறு பேர் வரும். அது என்னன்னு நான் கேட்டு சொல்கிறேன். கமெண்ட்டில் தெரிஞ்சால் சொல்லுங்கள். அப்படியே தைல வடடிக்கும். ஆரஸ்பதிங்கிறது மரத்து பேர் கிடையாது, அந்த தைலம் தயாரித்து கம்பெனி பேர். வந்து சுடுதண்ணியில் போட்டு அந்த இலையோட சாறு, அந்த வாசம், அந்த தைலம் மாதிரி வாசம், அந்த தண்ணியை குளித்தோம்னா உடம்புக்கு நல்லது. இந்த அதான் போட்டு கொதிக்க வச்சிருக்கு. வேறண்ணா எண்ணெய் ஊற்றிட்டியா? கரெக்டாக சொல்கிறது இல்லையா? அப்படி உங்கள் வீடியோ பார்த்துட்டு எப்படி சமைப்பாங்க? சரி. 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கோம். அப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அதெல்லாம் எல்லாத்துலேயும் ஒவ்வொன்று. நீ எத்தனை பேருக்கு சமைக்கிறா? நான் ஒரு 5 பேருக்கு. 5 பேரா? 6 பேருக்கு. நெக்ஸ்ட்டு 3 பச்சை மிளகா, கொஞ்சோண்டு கொடமிளகா மட்டன் குழம்புல. நிஷா அந்த வீடியோவில் என்னென்ன தப்பு செய்கிறா மட்டன் குழம்பு வைக்கணும் எல்லாத்தையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் 3 பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் தான் பெஸ்ட்டு, ஆனால் இல்லை. சின்ன வெங்காயம் இல்லாத காரணத்தினால் பெரிய வெங்காயம். இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கணும். நல்லா வதக்கு. எவ்வளோ நேரம் ஆகும்? 5 நிமிஷமாவது வதக்கணும். அதுக்கு இடையில் கார்டன் டூர் போடுங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஏற்கனவே நிறையா வீடியோ கார்டன் டூர் போட்டிருக்கு. இருந்தாலும் நம்ம செடியெல்லாம் எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்குன்னு பார்ப்போம். நிஷா வந்து அது வதக்கிற வரைக்கும். இது நெல்லிக்காய் செடி நல்லா வளர்ந்துருச்சு. வெறும் 30 ரூபாய்க்கு வாங்கி வச்சது இப்போ 100 ரூபாய்க்கு உள்ள ஒருத்துக்கு வந்துருச்சு. நல்லா வளர்ந்துருக்கு தானே நிஷா? இன்னும் 4 நெல்லிக்காய் செடி வாங்கி வந்து வைக்கணும். பேராவரில் இல்லை, அது இந்த பம்பளி மாஸ் செடி வாங்கியாந்து வச்சோம், பிடிங்கிட்டு போயிடுச்சு. அது என்ன வளரல. இன்னும் ஒரு 50 ரூபா 100 ரூபா கொடுத்து எக்ஸ்ட்ரா வாங்கிடுவேன். அவள் வளர்க்குற அது பட்டு போனது தான் கொடுப்பாங்க. நீ கொடுக்குற காசு 300 ரூபாய்க்கு வாங்கணும் பம்பளி மாஸ் செடி. 300 ரூபா. சரி, ஏதோ ஒன்று. அப்புறம் இது பப்பாளி மரம், நம்ம முருங்கை மரம் நல்லா வளர்ந்துருச்சு. எவ்வளோ பெருசாக வளர்ந்துருச்சு. அது வந்து ஓசியில் வாங்கி வச்சது. இது இந்த கொய்யா. அது என்ன கொய்யானா சிகப்பு, கடித்தா சிகப்பு கலரில் வரும்ல, அந்த கொய்யா இது. இது வந்து நாட்டு கொய்யா வச்சுருக்கோம். இதுவும் நல்லா வளருது, இப்போ தான் வளர ஆரம்பிக்குது. நாட்டு கொய்யா. கருவேப்பிலை செடி எப்போதும் போல் வளருது. முருங்கை மரம் நல்லா வளர்ந்து மேலே வரைக்கும் போயிடுச்சு. இந்த அது வரைக்கும் போயிடுச்சு, நல்லா வளருது. பரவாயில்ல. ஆனால் இங்கே உள்ள மரம் எல்லாம் எப்படி வளருது? ஒரு நெட்டு குத்தாக தான் வளரும், படர்ந்து வளராது. முருங்கை மரத்தை பாரு, அது பாட்டுக்கு மேலே தான் போயிட்டுருக்கு. அப்படியே கீழேயே வர மாட்டேங்குது. அது வந்து பலாமரம், அது வளர்ந்துருச்சு. நிஷா புதுசாக வாங்கி வச்ச செடி என்னது? இந்த இது வீடியோவில் பார்த்துருக்க மாட்டீங்க. இது நல்லா பூக்க ஆரம்பிச்சிருச்சு. மரம் மாதிரி வளரும். வேறு என்ன அந்த காமி வதங்கட்டும், இல்லை வதக்கி விட்றியா? நம்மளோட வாட்டர் ஆப்பிள் ரொம்ப நாள் வளராமல் இருந்துச்சு. இப்போ இலையெல்லாம் விட்டு இங்கே பாருங்கள், குட்டி குட்டியாக இலை விட்டு நல்லா வளர ஆரம்பிச்சிருச்சு. இதுவும் வாட்டர் ஆப்பிள் தான். இதுவும் இங்கே பாருங்கள் இலையெல்லாம் விட ஆரம்பிச்சிருச்சு. இங்கே இந்த இடத்துல இலை கிளையெல்லாம் அது வாட்டர் ஆப்பிள். இது வந்து ஆப்பிள் வந்து கொஞ்சம் ஊனி வச்சது தான், ஒரு தடவை வளர்ந்துச்சு.
இதுவும் வாட்டர் ஆப்பிள், இதுவும் நல்லா இப்போ இலை விட ஆரம்பிச்சிருச்சு, நல்லா செழிப்பாக வளர ஆரம்பிச்சிருச்சு. அது மாதுளம்பழம், இது வெத்தலையும் கருவேப்பிள்ளையும், வெத்தலை செடியெல்லாம் நல்லா வளர்ந்து வருது கீழேருந்து. இதான் பம்புளி மாஸ் வாங்கி வச்சது, பம்புளி மாஸ் மரம். ரொம்ப நாளாகவும் நினைக்கிறேன் இது வளர்கிறதுக்கு. அது ஆரஞ்சு பழம், ஆரஞ்சு மரம். இது வந்து நம்ம ரோஜா பூ செடி, பட் ரோஜா. இது கருவேப்பிலை நல்லா வளர ஆரம்பிக்குது. இது பலா மரமும் நல்ல இலையெல்லாம் விடுது. இது இனிப்பு பலா. வேறு என்ன, இங்கே ஒரு மாமரம், இது ஒரு சீத்தாப்பழ மரமாக என்னமோ ஒன்று, அது ஒரு மாமரம். எங்கடி ஓடுற திட்டுன்னு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது எல்லாமே ஒரு 6-7 செடி வந்து நாவப்பழ மரம். இது பெங்களூர், இது ஊட்டி நாவப்பழம். இது பார்ப்போம் வாங்க. நிஷா என்ன பண்ணிகிட்ருக்காரு. இந்த இடத்துல இங்கே ஒரு நெல்லிக்காய் செடி இருக்குது, இங்கே ஒன்று. வேறுண்ணா நிஷா என்னாச்சு? வெங்காயத்தோட அதே ஜாமான் மறந்துட்டாப்புல இருக்குது, எடுக்க போயிட்டா. இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுக்க போயிட்டா. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தானே? எப்படி எடுத்து வைக்கணும்னு நினச்சேன். அப்புறம் இது பலா மரம். அங்கே வாழைத்தார் ஒன்று சாஞ்சி கிடக்கு, அந்த தார் அன்றைக்கி வெட்டிடுவோம். வேற என்ன, அது நீ அவங்க அதான் வெத்தலை கொடி உங்கள் அப்பன்ட்டு வாங்கிட்டு வந்தது. நார்த்தம்பழம், நார்த்தமரம். இது எலுமிச்சை மரம். நார்த்தம்பழம் மரம், எலுமிச்சை மரம். இந்த இடத்துல ஒரு எலுமிச்சை செடி முளைச்சிக்கிட்டு இருக்கு. இது அதுவாக முளைக்குது. இந்த எலுமிச்சம்பழம் கொட்டையெல்லாம் போகிறோம்ல, அது தன்னால் முளைக்க ஆரம்பிச்சிருது. வேற என்ன, என்னடி அரை மணி நேரமாக வதக்கிக்கிட்டு இருக்க? நல்லா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. அப்பா மட்டன் பொப்பையோடு வருது. இதில் ஒரு டம்ளர் சூப்பு ஊற்றி குடி. தக்காளி வெங்காயம்லாம் ஒன்றுமே உள்ள, உப்பு, மிளகுத்தூள், மஞ்சத்தூள் தான் போட்டிருக்கேன். போதும், பரவாயில்ல. பிடிக்கிறியா? குடிச்சு பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு. மட்டன் வேக வச்ச தண்ணி டம்ளர் எடுத்துக்கிட்டு வா. உப்பு வச்சுருக்கேன்ல, அதனால தான் உப்பு இது பண்ண. இப்போ அதில் போடாத, டம்ளரில் போட்டு அப்படி ஒரு கலக்கிடும். மட்டன் வேக வச்ச தண்ணிங்க, வேக வச்சாச்சு. என்னடி இவ்வளோண்டு தான் இருக்குது, ஆளுக்கு ஒரு பீஸு கூட வர இருக்குது. எவ்வளோடா? 1/4 கிலோ கொடுத்துருக்காங்கடா. 300 இது. ஆளுக்கு 100 தான். ஆளுக்கு 2 திங்கலாம். இது கூட உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்காங்க, அதையும் போட்டு விட சொன்னாங்க. எடுத்துகிட்டு வர சொல்லு. உருளைக்கிழங்கு காணா? வா, உருளைக்கிழங்கு எடுத்துகிட்டு வாமா. உருளைக்கிழங்கு ஊத்துடி. உனக்கும் வேணுமா? உப்பு இருக்கான்னு பாரு, முதல்ல குடிச்சு பாரு, உப்பு இருக்கான்னு. பத்தலை, கரெக்டாக இருக்கா? ஓகே, வெங்காயம் வதங்கட்டு, நான் அதுக்குள்ளேயே சூப்பு குடிச்சிடவா? பாருங்க எப்படி இருக்கும். ஏம்மா அப்படியே போட்டுறத உருளைக்கிழங்க? சரி, வதக்கு. இங்கே பாருங்கள் சூப்பு, அப்படியே ராவான சூப்புங்க. மட்டனு, உப்பு, மஞ்சத்தூள், அவ்வளோதான். மிளகுத்தூள் அவ்வளோதான். ஜீரகத்தூள். டேஸ்ட்டு பார்ப்போமா? மாஸ், பக்கா மாஸ். வேறு லெவலு. வெங்காயம் நல்லா வதக்கியாச்சு. 2 தக்காளி வந்து பேஸ்ட் ஆக்கியிருக்கோம். தக்காளி பேஸ்ட்டு. அப்பா சூப்பு குடித்தது அப்படியே மயக்கம், அப்படியே கிர்ன்னு வருது. நாக்கில் அப்படியே ஒட்டிக்கிட்டு இருக்கு. இது என்ன? அது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன். அடுத்தது மல்லித்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, உப்பு, மட்டன் மசாலா. மிளகாத்தூள் காஷ்மீர் மிளகாத்தூளா? இல்லை, வெறும் மிளகாத்தூள். வெறும் மிளகாத்தூள் வீட்டில் அரைச்சது. மல்லியும் மிளகாத்தூளும் வீட்டில் அரைச்சது. இங்கே எங்கள் அம்மா சுற்றி வந்துக்கிட்டு இருக்கேன், என்னத்தையே கையில் எடுத்துக்கிட்டு.
மட்டன் குழம்புல உருளைக்கிழங்கு போடலாமா வேணாமான்னு கமெண்டில் சொல்லுங்கள். போடலாமே, நல்லாயிருக்கும். நல்லாயிருக்கும். குழம்புல கறி குழம்புலாம் போட்டால் நல்லாயிருக்கும். என்ன ஆகும்னா குழம்பு வந்து கொஞ்சம் திக்காகும். ஆமாம், உப்பு அதிகமாக போயிடுச்சுன்னு வச்சுக்க குழம்புல எல்லாம் டக் உருளைக்கிழங்கு அரிஞ்சு போட்டுருவாங்க. அப்படியே உப்பு கம்மியாயிரும். வேறு அடுத்தது மட்டன். இங்கேயே போட்டு வேக வைக்கலாம். அது 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகும். அதனால தான் குக்கரில் 4 விசில் விட்டு கொண்டு வந்தாச்சு. வேறையா வேறு என்ன போடணும்? நல்லா கழுவி இந்த கீரை குச்சியெல்லாம் போடுவியா? அதெல்லாம் போடலையா? அது வேகணுங்கிறதுக்காக, சீக்கிரம் வேகணுங்கிறதுக்காக, அதுக்கு தானே. போட்டு வேக வச்சாச்சு. முருங்கை மரத்து குச்சியை குக்கரில் போட்டு வேக வச்சோம்னா பஞ்சு மாதிரி பொசு பொசுன்னு வேகும். வெந்துடும் கறி. பாருங்க, இப்போ தானே நான் இது குக்கருக்குள்ளே வந்து எடுத்து போட்டிருக்கேன். இந்த கறியை இப்போ நான் காட்டுறேன். இங்கே இருக்கேன், பொசு பொசுன்னு இருக்கும். எப்படி அந்த கீரையை, முருங்கைக்கீரையோட குச்சி. கீரை போடக்கூடாது. கீரை போடக்கூடாது. தண்டு. அந்த முத்தின கீரையில் வந்து அந்த கீரை குச்சியெல்லாம் உடைச்சது போக அந்த குச்சி வந்து நல்லா படப்படன்னு உடையும் பாருங்க. அந்த குச்சி உள்ளே போடணும். அது என்னது? மிளகு, ஜீரகம், அப்புறமேட்டு மிளகாய், சோம்பு, பட்டை, கிராம்பு இதெல்லாம் லேசாக வறுத்துட்டு அரைச்சி வச்சுருக்கோம். அது தூக்குதே வாசனை. மதியானம் பார்த்து ஏதாவது கவனிச்சு விடு. மட்டன் குழம்பு வேறு தூக்குது. இதான் கவனிக்கிறேன். இந்த செல்படு. ஆஹா ஆஹா ஆஹா. அவ்வளோதானா? குழம்பு ரெடி, கிரேவி ரெடி. நம்மளோட கிரேவி. ஆனால் இப்போ போட்டு உருளைக்கிழங்கு வேக வைக்கிற அளவுக்கு நம்ம வந்து வேக வைக்கணும். வேக வச்சிட்டோம்னா வேந்துருச்சு. மசாலாவும் உருளைக்கிழங்கும் நல்லா கொதிச்சு அந்த பச்சை வாசனை போய் உருளைக்கிழங்கு வெந்துச்சு அப்படின்னா சூப்பராக மட்டன். ஓகே, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு என்ன சார்? கிரேவி ரெடி. ஓகே, பாய். லைக் பண்ணிக்கோங்க. மல்லித்தலை வச்சுருக்கேன், அது கடைசியாக வேணும். அதுக்கப்புறம் மல்லித்தலை போடுறேன். மல்லித்தலையை போட்டுட்டு இறக்க வேண்டியதான். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கிரேவி சூப்பராக இருக்கு நிஷா. பாய்.